வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனல்லேருந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, கேரளாவில் ஒரு தடையாவது சுற்றி பார்க்கணுன்னு எல்லோரும் ஆசைப்படுற ஆழப்புழாவுக்கு தான் வந்திருக்கோம். இந்தியாவில் பெரிய ஏரியில் ஹவுஸ் போட்டில் போய் ஆழப்புழோட அழகை ரசிக்கிறது செம அனுபவமாக இருக்கும். இந்த ஹவுஸ் போட்டில் ப்ரீமியமான ரூமு, ட்ரெடிஷ்னல் கேரளா லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்பீட் போட்டு, கயாக்கிங்கு இதெல்லாம் சேர்த்து தரமான ஒரு பேக்கேஜாக ஆலப்பி க்ரீன் டூரிசம் கொடுக்குறாங்க. வாங்க ஆலப்பியை எப்படி ரீச் பண்ணுறது, இந்த பேக்கேஜ் எவ்வளவு, எப்படி புக் பண்ணலாம், ஆலப்பியை எப்படி சுற்றி பார்க்கலான்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் லோ பட்ஜெட்டில் ஒரு இடத்த எப்படி சுற்றி பார்க்கலான்றத கான்செப்டாக வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து ஆழப்புழா போக போகிறோம். ஸோ நம்மளுக்கு வர ட்ரெயின் ரெடியாக இருக்குது, வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து ஆழப்புழா போயிட்டு ஹவுஸ் போட் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். இங்கே ஆழப்புழா ட்ரெயின் வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டு வந்து 8:55 இங்கேருந்து கிளம்புது சென்னையிலேருந்து. ஸோ செமையாக இருக்குது. நான் வந்து அண்டர்ஸில் தான் போகிறேன், கூட்டம் கம்மியாகவே இருக்குது ஆக்சுவலி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஆழப்புழா எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ மக்களே, நம்ம வண்டி கிளம்பியாச்சு. ஆழப்புழாவை நோக்கி போயிட்டே இருக்கும். காலை வணக்கம் மக்களே. பாலக்காட்லேருந்து நம்ம எர்ணாகுளம்னு நினைக்கிறேன் போயிட்டுருக்கோம். பாருங்கள், பேங்க் செம்மையாக இருக்குது பாருங்கள். கேரளானா இதுதான் கேரளா. ஃபுல் க்ரீனியாக அப்படியே குழு இருக்குது. போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஆறு போகுது, பெரிய சைஸில் ஆறு போகுது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்ல குளிர்ச்சியாக இருக்குது இப்போ காலையில். ஆழப்புழா வந்து இறங்கியாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து ஃபினிஷிங் பாயிண்ட் அப்படின்றதுக்கு தான் போகணும். ஸோ ஆட்டோ எடுத்துகிட்டு நம்ம போனோம். நம்ம வந்து வண்டி தான் இது ஷார்ப்பாக வந்துருச்சு. நேராக நம்ம வெளியே போயிட்டு அப்படியே ஃபினிஷிங் பாயிண்ட் இடத்துக்கு ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியதான். இதான் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபினிஷிங் பாயிண்ட் போகிற வழி. ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா இந்த பேக் வாட்டர் இங்கேருந்தே ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லாக அப்படியே போட்டுங்கள்லாம் லைனாக இருக்கும். இதுதான் அந்த மெயின் ஏரியா. தெரியும். இப்போது நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நம்மளை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் போட்டாக தான் நிற்கும். இப்போ காட்டுறோம் பாருங்கள், பாருங்கள் அவ்வளோ போட்டு இருக்கு பாருங்கள். அது அப்படியே உள்ளே போனோம்னா போயிட்டே இருக்கும். அது ஃபுல்லாக போட்டு லைனாக நின்றுருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு போட்டில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். பாருங்க தண்ணி எப்படி இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஆசியாவில் ஒரு பெரிய லேக்குன்னு சொல்கிறாங்க. செம்ம பெரிய லேக். இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி உள்ளே போக போகுது. ஸோ போட்டு இந்த மாதிரி தான் சாயிலிங் ஆகும். அப்படியே வந்து பாருங்கள், அந்த மாதிரி வந்துருக்கோம். ஸோ இங்கே நிற்க வைப்பாங்க, இந்த மாதிரி இடத்துல நிற்க வைப்பாங்க. நம்ம இங்கேருந்து ஏறி அப்படியே நம்ம உள்ளே போக வேண்டியதான். எப்படி இருக்குது பாருங்கள் இடம். வெதர் வந்து ஓரளவுக்கு வெயிலாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட அக்டோபர் மிடில் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப பெரிய அளவுக்கு மழை இல்லை, நார்மலாக இருக்குது. சும்மா எங்கள் பக்கம் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், கண்ணு கட்டின தூரம் வந்து லைனாக வந்து பார்த்திங்கன்னா போட் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சைடில் போனோம்னா ஃபுல்லாக இருக்கும். ஸோ மக்களே, நம்ம இந்த போட்டில் தான் இன்றைக்கி போக போகிறோம். ஸோ அப்படியே நேராக உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா செம பெரிய லாபி. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. வந்து போட் போகும்போது அப்படியே நம்ம உட்காந்து இருந்தோம்னா. இந்த போட்டு பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ரூம் இருக்குது இதில். ஸோ 10 ரூமுக்கான அக்காமடேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் லைனாக அப்படியே வந்து பெட்ரூம்ஸ் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா ஒரு 6 பெட்ரூம், மேலே பார்த்திங்கனாக்கா 4 பெட்ரூம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கனாக்கா அக்காமடேஷன் மேலே இருக்குது. ஸோ இது வந்து மேலே போகிறதுக்கான வழி. மேலே போய் பார்க்கலாம். அப்படியே நம்ம வந்தோம்னா பின்னாடி வந்தோம்னாக்கா இங்கே கிச்சன் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நம்மளுக்கு
இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம மேலே போகலாம். நம்ம ரூம் வந்து மேலே. ஸோ இந்த பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியா இருக்குது. செம்ம ப்ரீமியமான ஒரு அப்படியே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல். ஸோ போட்டு பாருங்கள் கிளம்புது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம போட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் கிளம்போம். ஃபுல் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போகிறாங்க பாருங்க. சேம் இதில் தான் நம்ம போட்டோ நகரத்தில் கிளம்போம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்த ரூமு அப்பர் டெக்கில் இருக்குது. ஸோ உள்ளே வந்தோம்னாக்கா நீட்டாக 2 பேருக்கான பெட் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக விண்டோ, வெளியே அழகாக அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே போகலாம். நம்ம தண்ணியில் இருக்கும்போதே வந்து இந்த லேக்கு வியூ அப்படியே சூப்பராக பார்த்துட்டே போகலாம். ஸோ நல்ல ஒரு மிரர் இருக்குது. அப்புறம் டாய்லெட் பார்த்திங்கன்னா சொல்ல வந்து நீட்டாகவே இருக்குது. டாய்லெட்டு ஷவர் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. குளிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏசி இருக்குது. பட் வந்து ஏசி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து நைட் டைமில் ஸ்லீப்பிங் டைமில் வந்து இது போடுவாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட் வந்து பார்த்திங்கனாக்கா இன்ஜினில் டீசல் இன்ஜினில் போகும். ஸோ அதுக்கான பவர் வந்து பத்தாது. அதனால் வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் நைட் டைமில் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு கரண்ட்டில் ஏசி போடுவாங்க. ஸோ இது வந்து நைட் டைமில் ஒர்க் ஆகும். பட் ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது ஆக்சுவலி. அப்படியே பார்த்திங்கனாக்கா ஒரு பால்கனி மாதிரி வியூ இருக்குது. ஸோ அப்படியே வெளியே நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். பால்கனி இருக்குது. இடமே பார்த்திங்கனாக்கா செம்மையாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். லொக்கேஷனு சூப்பராக இருக்குது. ஆழப்புழாவில் இது ஒரு முக்கியமான ஐகானிக் ஸ்பாட்டு. வந்து இந்த போட் ஹவுஸ்ன்றதான் ஆழப்புழாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ 100கணக்கான போட்ஸ் பார்த்திங்கனாக்கா அப்படியே இந்த தண்ணியில் மிதங்கி போகிறது அவ்வளோ செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கனாக்கா ஜூஸ், மேங்கோ ஜூஸு. ஸோ ஜூஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பால்கனியில் வச்சு குடிக்கும் போது. அப்புறம் இங்கே பார்த்திங்கனாக்கா முக்கியமான ஏரியா டைனிங் ஹால். செம்ம பெரிய டைனிங் ஹால் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கனாக்கா நைட் டைமில் வந்து இந்த டிஸ்கோ, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அதெல்லாமே இங்கே நடக்கும். ஸோ ப்ளஸ் டைனிங் ஹாலும் சேர்ந்து. ஸோ இந்த பேக்கேஜ் நம்ம புக் பண்ணியது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலப்பி க்ரீன் டூரிசம் அவங்களுக்கு தான் புக் பண்ணியிருக்கோம். செம்ம ப்ரீமியமாக வந்து இந்த பேக்கேஜை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நான் வீடியோவில் கடைசியில் இதோட டேரிஃப் சொல்கிறேன், நீங்களே அஸ்தப்படுவீங்க. ஸோ ஆலப்பி க்ரீன் டூரிசம் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் பெட்ரூம்லேருந்து கிட்டத்தட்ட 14 பெட்ரூம் இருக்கிற போட்டு எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேமிலி, அதாவது 2 பேர்லேருந்து 200 பேர் வரைக்குமே அக்காமடேஷன் அளவுக்கு இவங்ககிட்ட போட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய டீமாக வரீங்க, இல்லை ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்கு வரீங்க, ஒரு பார்ட்டி பண்ணுறதுக்கு வரீங்க, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கூட எல்லாத்துக்குமே வந்து இவங்ககிட்ட அவைலபிள் கிடைக்கும் உங்களுக்கு. நம்மளுக்கு ஃபிஷ் ரெடி இருக்குது போட்டில். மசாலா போட்டு இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ஃபிஷ்ஷு, கறி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அதை ஜிலேபின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்களே நம்ம போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாருங்கள் நின்று அந்த இடம் தான். ஸோ இங்கேருந்து இப்போ வந்து ஃபுல்லாக அந்த லேக்குள்ளே போகுது. இடம் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போது அப்படியே ரிவர்ஸ் எடுத்து நம்ம போட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த லேக்குள்ளே என்ட்ராக போகுது. நான் அங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடில் எவ்வளோ போட்டு நிற்கும் பாருங்கள். இப்போது ரிவர்ஸ் பண்ண பிறகு காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்க இடம். எல்லாமே வந்து இங்கே பார்த்திங்கன்னா போட்டு மேலே சோலார் பேனல் வச்சுருக்காங்க. ஸோ கரண்ட் எஃபிஷியன்ட்டு யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அது நல்ல ஆப்ஷனு. ஆக்சுவலி செம்ம வெயில் அடிக்குது இப்போது, பயங்கர வெயிலாக இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள் மக்கள் எவ்வளோ போட்டு நிற்கிது பாருங்கள். அந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல் போட்டு தான் இருக்குது. எப்படியும் ஒரு 1000கணக்கான போட் இருக்குன்னு நினைக்கிறேங்க. செம்ம போட்டிருக்கு. அப்பயே சொன்ன மாதிரி வந்து இந்த ஆலப்பி க்ரீன் டூரிசம் இவங்களுக்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட சிங்கிள் பெட்ரூம்லேருந்து 14 பெட்ரூம் இருக்கிற போட்ஸ் அவைலபிள் இருக்குது. 200 பேருக்கு மேலே இங்கே அக்காமடேஷன் இங்கே பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த லேக்குக்குள்ளே இப்போ போக போகிறோம். இடம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளை சுற்றி கடல் மாதிரி இருக்க ஒரு லேக் தான். பயங்கரமாக இருக்குது.
கண்டிப்பாக ஒரு வாட்டி ஆலப்பி வந்து இந்த போட் ஹவுஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ஆலப்பி க்ரீன் டூரிசம் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான லக்ஸரியான போட்டாகவே இருக்குது. நல்லா நீட்டாக வந்து ரூம்ஸு அக்கமடேஷன் எல்லாம் சூப்பராகவே இருக்குது. வந்து நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் புக்கிங் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மக்களே நம்மளுக்கு லஞ்ச் வந்தாச்சு. ரைஸு பார்த்திங்கன்னா சாம்பார், வந்து பொரியல், பீன்ஸ் பொரியல் இருக்குது, அப்புறம் வந்து கேபேஜ் பொரியல் இருக்குது, ரசம், இது வந்து ஒரு பீட்ரூட் சத்து, அப்புறம் சலாட், இது பார்த்திங்கனாக்கா ஊறுகாய் உப்பும் இருக்குது, அப்புறம் அப்பளத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஸ்பெஷல் இந்த ஃபிஷ் ஃப்ரை. ஸோ இது எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி லஞ்சாகவே வந்துடும். இது ஆலப்பி க்ரீன் டூரிசம் கொடுக்குற பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூட் ஆகிட்டு வந்துடும். லஞ்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் மூணுமே வந்து இன்க்ளூடாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம லஞ்சோட டேஸ்ட் எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து பஃபெட் அன்லிமிட்டடு. ஸோ எவ்வளோ வேணால் நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். மக்கள் எதிர்க்கில் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடில் ஒரு போட் வருது பார்த்தீங்களா, அதான் வந்து இங்கே இருக்கிற வாட்டர் டாக்ஸி. இந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட், அதாவது கவர்மெண்ட்டாக வச்சுருக்கிற ஒரு வாட்டர் டாக்ஸி இல்லை, வாட்டர் பஸ்ஸு. ஸோ இதில் தான் வந்து இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த இடம் பாருங்கள், நிற்கிது பாருங்கள், அது வந்து பஸ் ஸ்டாப் மாதிரி, போட் ஸ்டாப். அங்கே தான் வந்து வண்டி நிற்கும், எல்லாம் ஏறி இறங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன போட் சர்வீஸும் அவைலபிள் இருக்கும். ஸோ இது வந்து ஷிக்காரா ரைடுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து நம்ம டே டைமில் வந்து ஒரே நாளில் வந்து போகணுன்றவங்கலாம் வந்து இந்த மாதிரி போட்டை எடுத்து ரைடு போயிட்டு வருவாங்க. நம்ம ரூம்லேருந்து இருக்கிற வியூ இது. ஸோ செம்மையாக பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். ஒரு ரூம்லேருந்து அழகாக அப்படியே பார்க்குற மாதிரி செம்மையாக இருக்குது வியூவு. பக்கத்தில் வந்து இது டே ட்ரிப்புன்னு நினைக்கிறேன், டேயில் என்ஜாய் பண்ணுறதுக்காக இருக்குது இது. ஸோ இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே வெயில் அடிக்கிறதுக்கும் தண்ணி செம்மையாக மின்னு இருக்குது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது மக்களே. அப்படியே சுற்றிற ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்குது. சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் டு ஆலப்பி க்ரீன் டூரிசம். நம்ம வந்து இப்போ வேமநாடு லேக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஏகப்பட்ட போட்டிருக்கு ஃபுல்லாக பாருங்கள். இதான் வந்து மெயின் இங்கே இருக்கிற இடம். ஸோ செம்ம பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டு பார்த்திங்கனாக்கா சிங்கிள் பெட்ரூம், ஒரு பெட்ரூம் வரும், ஒரு ஃபேமிலியாக வந்து போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய டைப் போட்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. பாருங்கள் அப்படியே கடல் மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஒரு கடல் மேலே இருக்கிற மாதிரியே இருக்குது. இது ஸ்பீட் போட் சர்வீஸு. ஸோ இதில் நம்ம வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி உண்டு, அப்புறமா போவோம். செம்மையான ஒரு பிளேஸ் இது, பார்க்குறது எப்படி இருக்குது பாருங்கள். டீ டைம் வந்துச்சு. பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன் பஜ்ஜி இருக்குது. ஸோ கூட இது வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்குறாங்க. கூட வந்து டீ. இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வரும் பேக்கேஜ்க்கு. அப்படியே இந்த ஈவினிங் நேரத்தில் டீயோட இந்த வியூ வந்து செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. டீயும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, பஜ்ஜியும் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ மக்களே இதுதான் நம்ம போட்டு. இப்போ வந்து கயாக்கிங் அப்புறம் ஸ்பீட் போட் போகிறதுக்காக நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ வந்து ஸ்பீட் போட்டில் போக போகிறோம். நம்ம போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பஸ் இருக்குது பாருங்கள். போட்டில் போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு, ஜாக்கெட்லாம் போட்டு. ஸோ இப்போது நம்ம போக போகிறோம். ஸ்பீட் போட்டில் கிளம்புறோம். இது வந்து நம்ம போட்டு ஆக்சுவலி நம்ம வந்து போட்டு
இது கம்மி தான். பயங்கரமாக இருக்கும். ஸோ மக்களே, நமக்குள்ள ஒரு சின்ன பாப்பாவும் இந்த ட்ரிப்பில் வந்திருக்காங்க. பயமே இல்லாமல் இருக்காங்க. காரணத்துக்குள்ளே ஆய் சொல்லுங்க. யாரோ பயமே இல்லாமல் இருக்காங்க. ஆயத்தமாக இருக்கு தண்ணியில் போகிறது. மக்களே, நம்ம திரும்பி வந்தாச்சு. செம்மையாக இருந்துச்சு. சேட்டாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணும். பயங்கரமாக ஓட்டினார் இவர். செம்மையாக ஓட்டினார். சூப்பர் சேட்டா. நேமு அபிஜித். சூப்பர். கொஞ்சம் இல்லை கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரைட் திரும்பி இப்படி இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரைட் அவுட் நீங்கள் புஷ் பண்ணுது அந்த பேடில் யூஸ் பண்ணி புஷ் பண்ணு. இல்லை இங்கே காலு இல்லை இது இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உட்கார. அப்போ பேலன்ஸ் ஆகிடும். ஸோ நைட் டைமில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க. ரூமு செம்ம பாஷாக இருக்குது. உள்ளே வந்தால் சொல்லின்னு சொல்லிக்குது. செம்ம ப்ரீமியமாக இருக்குது மக்களே. ஸ்பீட் போட்டில் போனது செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் லைஃப்பில் போகிறேன். அது இங்கே தான் அது நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நைட் டைமில் இந்த ஸ்பீட் போட்டு ரைடு போங்க. செம்மையாக இருக்குது. நைட்டில் பாருங்க, ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கயாக்கிங் லைட்டாக இருட்டாயிடுச்சு. பட் வந்து ஸ்பீட் போட்டு செம்மையாக இருந்துச்சு மக்களே. இந்த ஆலப்பி க்ரீன் டூரிசம்லாம் வந்து செம்மையாக இருக்குது. இந்த பேக்கேஜ் மட்டும் இல்லை, வேறு டைப் ஆஃப் பேக்கேஜ் இருக்குது, அவைலபிள் இருக்குது. நைட் டைமில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடம் சூப்பராக இருக்குது. ரியலி செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணியாச்சு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நிற்கும். காலையில் நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புவோம். இப்போ நைட்டு டின்னரு இங்கே தான். ஸோ அப்படியே நைட்டும் ஸ்டே தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் நம்ம இங்கேருந்து போவோம். நம்ம மட்டும் இல்லை, நிறைய போட் அப்படியே இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு போட் நிற்குது. ஸோ இங்கே ஒரு போட் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் ஒரு போட் இருக்குது. லைனாக அப்படியே இந்த லைனெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அப்படியே போட்டு நைட் ஸ்டே வந்து ஸ்டேயாக நிற்கும். டின்னர் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து தால் இருக்குது சப்பாத்திக்கு. அண்டு கடலை பீர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப் ஒன்று இருக்குது. சிக்கன் கிரேவி, தயிர் வச்சுருக்காங்க, அப்புறம் ஆனியன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சரி பேக்கேஜ்லேயே வந்துடும். காலையில் இந்த சூடான டீயோட இந்த இடத்துல அப்படியே போட்டில் போகிறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் இடம். அப்படியே தண்ணியில் நைட்லாம் அப்படியே மிதங்கி சூப்பராக இருந்துச்சு. நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி இருக்குது, அப்புறம் சாம்பார், ப்ரெட் இருக்குது, ப்ரெட் பட்டரு, அப்புறம் ஷாமு, பைனாப்பிள், சட்னி. ஸோ இதெல்லாமே வந்து இன்றைக்கி நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த பேக்கேஜில் என்னென்ன இன்க்ளூட்னு பார்த்தீங்கன்னாக்கா போட் ஹவுஸ் ஸ்டே, லஞ்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டு, கூட வந்து ஸ்நாக்ஸு, டீ அண்ட் காஃபி இதெல்லாமே வந்து இன்க்ளூடாக இருக்கும். காம்ப்ளிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீட் போட்டும் கயாக்கிங் கொடுத்துட்றாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து 2 பேருக்கு 6000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல பெட்டர் ப்ரைஸ்னே நான் சொல்லுவேன். இது தவிர எங்கள்கிட்ட நிறைய டைப் ஆஃப் பேக்கேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கஸ்டமைஸ் பேக்கேஜ் வேணுனாலும் ஆலப்பி க்ரீன் டூரிசமில் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பெஸ்ட்டான ப்ரைஸில், அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு லக்ஸுரியான, நல்ல ஒரு ப்ரீமியமான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். மக்களே, நம்ம இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். ஸோ இந்த போட்டுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு நம்ம அப்படியே நேராக ஸ்டேஷன் போயிட்டு சென்னைக்கு போக வேண்டியது தான். ஸோ மொத்தத்தில் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நேற்று நம்ம ஃப்ரண்ட்டில் அங்கே தான் போய் போட்டு ஏறினோம்.
எவ்வளோ போட்டிருக்கு பாருங்க, பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும்.